Hi friends, welcome to Tina Chan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு bridal design பார்க்கலாம் friends. அதுக்கு நான் threadல வந்து beads கோத்து வச்சிருக்கேன் friends. 6 layers of thread எடுத்திருக்கேன். அப்புறம் crochet needle number 10 எடுத்திருக்கேன் friends. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். clothல lock போட்டுக்கலாம் friends. லாக் போட்டு ஒரு செயின் போட்டு ஒரு பீடு ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட், நூல் ஊசி மேலே எடுத்துட்டு பீடு ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம். இப்போது ஒரு டபுள் க்ரோஷெட், இப்போ 2 செயின் எங்கே வரத பார்த்தாங்க டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு பீடு ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு ஊசி மேலேருந்து இப்படி நூல் எடுத்து பீடை ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம். தள்ளிட்டு ரெண்டில் ஒன்று. இப்போ டபுள் க்ரோஷெட், மொத்தம் 3 டபுள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஸ்டார்டிங்கிறதுனால 2 செயின் போட்டு அப்புறம் டபுள் க்ரோஷெட் போட்டோம். இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 செயின் இங்கே ஒருத்த பார்த்தாங்க டபுள் க்ரோஷெட். இப்போது ஒரு பீடு இப்படி ஊசி மேலே நூல் எடுத்துட்டு இந்த பீடை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளிட்டு ரெண்டில் ஒன்று. இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட், இப்போ 2 செயின் 1 2. இங்கே வரத பார்த்தாங்க டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் க்ரோஷெட் போட்டு பீடை ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு ஊசி மேலே நூல் எடுத்துட்டு பீடை ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கணும். தள்ளிட்டு ரெண்டில் ஒன்று. இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட், இப்போது 2 செயின், இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக இதே போல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட் அப்படியே ஃபுல்லாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லா வீடியோஸும் எண்டிங்கில் வந்து நான் ரேட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எண்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் செகண்ட் ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரோக்கு வந்து நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பீட்ஸ் கொத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் போய்ட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டு இங்கே 2 செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து 2 நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டு இப்போது 2 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் போட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு
டபுள் க்ரோஷெட். பீடை ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு அதே போல் டபுள் க்ரோஷெட். இப்போது ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போ 2 செயின் 1 2. அதே போல் ஃபஸ்ட் ரோ செஞ்ச மாதிரி செகண்ட் ரோ 3 டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டபுள் க்ரோஷெட்டுக்கு பீடு ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ 2 செயின் 1 2 டபுள் க்ரோஷெட், ஒரு பீட், அப்புறம் பீட் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு டபுள் க்ரோஷெட். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட், 2 செயின், இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது சாரீ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போது செயின் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 1 2 3 4 செயின் போட்டு இந்த 2 செயின் கேப்பில் வந்து லாக். 1 2 3 4 செயின் போட்டு 2 செயினில் லாக். இப்போது 6 செயின் 1 2 3 4 5 6 செயின் போட்டு இந்த 2 செயினில் கேப்பில் வந்து லாக். இப்போது 4 செயின் 1 2 3 4 லாக். 1 2 3 4 லாக். இது போல் 3 டைம்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 செயின் வந்து 3 டைம்ஸ், ஸ்டார்டிங்கில் அண்ட் எண்டிங் மட்டும் 2 டைம்ஸு, சென்டரில் வந்து 3 டைம்ஸ். 1 2 3 4 செயின் வந்து தேர்ட் டைம் ஆச்சு. இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 செயின் போட்டு லாக். இப்போது 3 டைம்ஸ் 4 செயின் 1 2 3 4. இதே போல் சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரோக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 செயின் வந்து 3 டைம்ஸ் வரணும். 6 செயின் வந்து 1 டைம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இந்த த்ரெட்டை கட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேஃப்டி பின் போட்டு இங்கே லாக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்புக்கு நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இங்கே ஸ்டார்டிங்கில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு நோட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இந்த நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப் இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் வந்து ஒரு லாக். இப்போது கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி 7 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் 7 லேயர்ஸ் இருந்துச்சுனாக்கா. அதனால் 7 லேயர்ஸ் எடுத்துருக்கேன். ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு ஊசி மேலே 2 வாட்டி நூல் எடுத்து அடியிலேருந்து ஒரு நூல் எடுத்து இப்போது 4 லேயர்ஸ் இருக்கும். நிடல் மேலே 2ல் 1
ரெண்டில் ஒன்று, ரெண்டில் ஒன்று. இது போல் 3 டைம்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்லோவாக பண்ணுற பாருங்க. இது போல் ஒரே சைஸாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக அழகாக வரும். அப்புறம் நம்ம 13 ட்ரிபிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 13 இல்லைன்னா 14 போடலாம். இதே போல் ட்ரிபிள் க்ரோஷெட் அண்ட் ஸ்லோவாக போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வாட்டி நூல் எடுத்தாக்கா 3 லேயர்ஸ் வரும். அடியிலேருந்து ஒரு நூல் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த நூலை பிடிச்சிக்கின்னு 2 லேயர் விட்டுடணும். திரும்பி இன்னொரு நூலை பிடிச்சி 2 லேயர் விடணும். திரும்பி இன்னொரு நூலை பிடிச்சி 2 லேயர் விடணும். இது போல் 3 டைம்ஸ் பண்ணுறது தான் ட்ரிபிள் க்ரோஷெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஆச்சுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு லாக். திரும்ப 3 செயின் 1 2 3 நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போ வந்து இந்த 7 செயின் கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். Three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு இந்த 4 செயின் கேப்பில் லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு லாக். திரும்ப 3 செயின் 1 2 3 நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போது ட்ரிபிள் க்ரோஷெட். இதே போல் இந்த 4th லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். போட்டு இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
2 mm பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet, பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் போட்டு ஆஃப் டபுள் crochet போடணும். என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல் என்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா வீடியோவிலும் ரேட் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த 3 செயின் கேப்பில் வந்து 2 சிங்கிள் crochet, அப்புறம் 3 செயின் 1 2 3. நெக்ஸ்ட் 3 செயின் கேப்பில் வந்து 2 சிங்கிள் crochet போட்டு நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஆஃப் டபுள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குச்செல்லாம் கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 1000 above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ.